கேப்டன் விஜயகாந்தையே அழ வச்சுட்டாங்களே. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தன்னோட வாழ்நாள்ல 55க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினாரு. அதே மாதிரி வளரும் நடிகர்களுக்கும் வாழ்க்கை கொடுத்து அழகு பார்த்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயன் சூர்யா. அந்த வகையில இவரால உச்சத்துக்கு போன இயக்குனர் ஆர் கே செல்வமணி கேப்டன் விஜயகாந்த் பத்தி ஷேர் பண்ண விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கு. அவர் பேசும்போது புலன் விசாரணை படம் கிராண்ட் சக்சஸ் ஆனதால கேப்டனுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட் ராவுத்தருக்கும் என் மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தன்னோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை இயக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு கேப்டன். மேலும் நான் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நடிச்சு கொடுத்தாரு கேப்டன். ராவுத்தர் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைன்றதால எனக்கு வசதியா போச்சு. ஒரு கட்டத்துல சென்சார் போர்டுக்கு அனுப்புறதுக்காக கேப்டன் பிரபாகரன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை அவருக்கு போட்டு காமிச்சேன். அதை பார்த்து முடிச்ச அவர் கண்ணீர் விட்டு அழுது, செல்வமணி நீ என்ன பெரிய தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு கட்டி பிடிச்சு அழுதாரு. அவர் கெஸ் பண்ண மாதிரியே கேப்டன் பிரபாகரன் படம் வரலாற்று சாதனை படைச்சது. அதாவது எந்த நடிகருடைய 100வது படமும் சக்சஸ் ஆகாத நிலையில புதிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாரு கேப்டன்னு நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணாரு ஆர் கே செல்வமணி. மேலும் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரீ ரிலீஸ் ஆன கேப்டன் படம் 25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி மாஸ் காட்டினது குறிப்பிடத்தக்கது.